அழகான கேசவபுரம்ன்ற ஊர்ல பணக்காரரான வீரையா சுஜாதான்னு தம்பதியர் இருந்தாங்க. நிறமாச கர்ப்பிணியா இருந்த சுஜாதா ரொம்ப நல்ல மனசு கொண்டவ. பசின்னு வீடை தேடி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புவா. ஆனா வீரையா கொஞ்சம் கெட்ட புத்திக்காரன். ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. யாரு உதவி கேட்டு வந்தாலும் கோபமா திட்டி அனுப்பிடுவான். ஒரு நாள் கண் கலங்கிக்கிட்டே வருத்தத்தோட இருந்த சுஜாதா கிட்ட வந்தான் வீரையா. என்ன ஆச்சு சுஜாதா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, 2 நாள்ல பிரசவத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க. எதுவும் வருத்தப்படாத சுஜாதா, நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது, சந்தோஷத்தை கொண்டு வருவான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையனே சொல்லிட்டு இருக்கீங்க. பொம்பளை பொண்ணுன்னா உங்களுக்கு ஏங்க அவ்வளவு இளக்காரம்? ஆம்பளை பையன்தான் நமக்கு வாரிசாவான், நம்ம சொத்தெல்லாம் காப்பாத்துவான், நமக்கு கொல்லி போட்டு நம்ம ஆத்மாவை சாந்தி படுத்துவான். அதே பொம்பளை பொண்ணா இருந்தா நம்ம கிட்ட வளர்ந்து நம்ம பணத்தை வச்சு வேற ஒருத்த வீட்டுக்கு போய் அவங்கள நல்லபடியா பார்த்துப்பா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போவே சுஜாதாக்கு வலி வந்தது. உள்ள கூட்டிட்டு போய் கட்டில் மேல படுக்க வச்சான் வீரையன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரசவம் பார்க்கறவங்க வந்தாங்க. அறைக்குள்ள சுஜாதா கத்திட்டு இருந்தா. அறைக்கு வெளியில வீரையன் பதட்டத்தோட இருந்தான். கடவுளே, ஆண் குழந்தை தான் பிறக்கணும் இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ அறைக்குள்ளேருந்து சின்ன குழந்தை அழற சத்தம் கேட்டுது. வீரையனுக்கு சந்தோஷமாச்சு. நான் நினைச்ச மாதிரியே எனக்கு பையன் பிறந்திருக்கான். இப்படி சந்தோஷத்துல இருந்த அவன்கிட்ட பிரசவம் பார்த்த அம்மா வந்து சந்தோஷமா, ஐயா, அதிர்ஷ்ட தேவதை தான் உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கு. அம்மா பொண்ணு 2 பேரும் நலமா இருக்காங்க. இப்படி சொன்னதுமே வீரையனோட முகம் வாடி போச்சு. கோபமா ஆவேசமா அறைக்குள்ள சுஜாதா கிட்ட போனான். சுஜாதா சந்தோஷமா இருந்தா. என்னங்க, நம்மளுக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளவு அதிர்ஷ்டம் இல்ல? ஆண் குழந்தை வேணும்னு சொன்னா பொம்பளை பொண்ணு பெற்றிருக்க. பொம்பளை பொண்ணும் ஆம்பளை பையனும் நம்ம கையில என்னங்க இருக்கு? கடவுள் யாரை கொடுத்தாலும் அதை கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்துக்கணும். சுஜாதா, எனக்கு இந்த பொம்பளை பொண்ணு வேணாம் இப்படி சொல்லி கட்டில்ல அழகா சிரிச்சிட்டு இருந்த அந்த குழந்தையை எடுத்தான் வீரையன். சுஜாதா பயந்து போனா. என்ன பண்ண போறீங்க? அரளி விதை கொடுத்து கொன்னுட மாட்டேன், விஷத்தை குடிக்க வச்சும் கொல்ல மாட்டேன், அதே மாதிரி கழுத்தை நெரிச்சும் கொன்ன மாட்டேன், ஒரு பெட்டியில வச்சு ஊர் ஓரமா ஓடிட்டு இருக்கிற ஆத்துல விட்டுடுவேன். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க, இப்படி பண்றது தப்பு. நம்மளுக்கு பெரிய பாவம் வந்து சேரும். கங்கை நதியில தலை முழுகினா எப்பேற்பட்ட பாவமும் சரியாகும். குழந்தைய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. எடுத்துட்டு போய் பெட்டியில போட்டு ஆத்துக்குள்ள போடுறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வருது? என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். அப்படியா? அப்போ உன் குழந்தைய எடுத்துட்டு என்னை விட்டு தூரமா போயிடுறியா? இப்படி சொன்னதும் இதை கேட்டதுமே சுஜாதா அதிர்ச்சியாய் எதுவுமே பேச முடியாம அமைதியா கண்கலங்கி நின்னா. வீரையனுக்கு எங்கேயோ ஒரு மூலையில மக மேல ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் ஆண் பிள்ளை தான் வேணும்ன்ற அந்த பிடிவாதம் அந்த பாசத்தை வெளியில வரவிடாம பண்ணிடுச்சு. சுஜாதா கிட்டேந்து ஒரு அறைக்குள்ள வந்தான். அந்த அறையில காலியா இருந்த ஒரு பெட்டியை பார்த்தான். அதுல தான் மகளை வச்சான். குழந்தை ஜோரா அழுதுது. அந்த சத்தத்தை கேட்டு சுஜாதாவோட அம்மா மனசு அடிச்சுக்குச்சு. ஓடி தான் மக கிட்ட வந்தா. அழுதுட்டு இருக்கிற குழந்தைய கையில எடுத்துக்கிட்டா. அந்த குழந்தை சிரிச்சிட்டு இருந்தது. இருட்டானதுமே யாரும் பார்க்கலன்னு வீரையன் அறைக்குள்ள வந்து படுத்துட்டு இருந்த குழந்தைய எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சு தலையில வச்சுட்டு ஆத்துக்கிட்ட போனான். ஆத்துல அந்த பெட்டியை விட்டுட்டான். அப்போ அங்க அதிர்ஷ்ட தேவதை தோன்றினாங்க. வீரையா, நீ பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுதா? கொன்னாதானம்மா தப்பு, நான் தான் உயிரோட விட்டுடுறேனே. பொம்பளை குழந்தை பிறக்கிறது அதிர்ஷ்டம் வீரையா. இப்போ எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டமே போதும்மா. இதுக்கு மேல எனக்கு புதுசா அதிர்ஷ்டம்லாம் வேணாம். எனக்கு ஆண் வாரிசு தான் வேணும். உன்னோட அழிவை என்கிட்ட தான் எல்லாமே இருக்குமா, இனிமே அழிவு எப்படி வரும்? இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை மூலமா எந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ, எந்த வீட்டில் வாழப்போகுதோ, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஆத்துக்குள்ளேயே மாயமானாங்க அதிர்ஷ்ட தேவதை. மறுநாள் காலையில அது மந்தாரப்பள்ளி கிராமம்.
துணி துவைக்கிற வேலையை பார்த்து சந்திரையா சுமித்ரா இப்படி 7 தம்பதியர் இருந்தாங்க. வீட்டுக்கா போய் துணிகளை வாங்கிக்கிட்டு ஆத்துக்கிட்ட வந்து அதை துவைச்சி பக்கத்துல இருந்த கல்லு மேல காய வைப்பாங்க. அது காஞ்ச பிறகு எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில 2 குழந்தைங்க சத்தம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அந்த 7 தம்பதியர் சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்க சந்தோஷமா சிரிச்சு விளையாடுறத பாக்குறதுக்கு என்னோட 2 கண்ணு பத்தல மாமா. வயிறு நிறைஞ்சு போச்சு, பசியெல்லாம் பறந்தே போச்சு. பசங்க இருந்தா அந்த சந்தோஷமே வேற சுஜாதா. வெளியில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து அதுங்கள முகத்தை பார்த்த உடனே எல்லாம் பறந்து போயிடும், மனசும் திருப்தி ஆயிடும். கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காம பண்ணிட்டாரு மாமா. எனக்கு குழந்தை இல்லாம உங்களுக்கு அப்பா ஸ்தானத்தை கொடுக்காம இப்படி பண்ணிட்டாரு. என் பேச்ச கேளு மாமா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு பிறக்கிற குழந்தையோட நம்ம விளையாடிக்கலாம். இப்படி கண் கலங்கினா சுமித்ரா. அவளை சந்திரையன் ஆறுதல் படுத்தி இப்படி சொன்னான். கவலைப்படாத சுமித்ரா, பிள்ளைகளுக்காக நம்ம படுற கஷ்டத்தை அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கஷ்டத்தை தீர்ப்பான்னு எனக்கு தோணுது. அம்மா அப்பாவா நம்ம சந்தோஷப்படுற நாள் வரப்போகுது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போவே பக்கத்து வீட்டு பார்வதி சுமித்ரா கிட்ட வந்தாங்க. சுமித்ரா, குழந்தைங்களை இப்ப கூட்டிட்டு போறேன். சாப்பாடு கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல கொண்டு வந்து விடுறேன். இப்படி சொல்லி பார்வதி தான் குழந்தைகளை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இதை பார்த்து சுமித்ரா கஷ்டத்துல அழுதா. சந்திரையனோட மனசும் ரொம்ப பாரமா இருந்தது. மறுநாள் காலையில எப்பவும் போலமே துணிகளை எடுத்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே ஆத்துக்கிட்ட நடந்து போயிட்டே இருந்தாங்க. அங்க துணி துவைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு தண்ணியில அடிச்சிட்டு வர பெட்டி தெரிஞ்சுது. 2 பேரும் ஆச்சரியமா அந்த பெட்டியே பார்த்தாங்க. அது நேரா அவங்க கிட்ட தான் வந்தது. 2 பேரும் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. அதுல சிரிச்சபடி ஒரு அழகான குழந்தை இருந்தது. அவங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுமித்ரா உடனே அந்த குழந்தைய கையில எடுத்தா. பொம்பளை குழந்தை மாமா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்படி சொன்னதுமே அவங்க முன்னாடி அதிர்ஷ்ட தேவதை தோன்றினாங்க. அவங்க 2 பேரும் குழப்பத்தோட பார்த்தாங்க. இந்த குழந்தைய நாங்க கொடுக்க மாட்டோம். ஆமாம்மா, இந்த குழந்தைய நாங்க கொடுக்க மாட்டோம். பொம்பளை குழந்தை உங்களுக்கு பாரமா இருக்காதா? பாரம் இல்லம்மா, எங்க அதிர்ஷ்டம். எங்க மேல கருணை காட்டி அம்மா அப்பா ஸ்தானத்தை கொடுத்ததுக்கு. இதை கேட்டு அதிர்ஷ்ட தேவதை மாயமாயிட்டாங்க. அன்னையில இருந்து சந்திரையாவும் சுமித்ராவும் அந்த குழந்தைக்கு காவ்யான்னு பேர் வச்சு ரொம்ப ஆசையா வளர்த்து வந்தாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கிறதால சுஜாதா படுத்த படுக்கையா ஆயிட்டா. சுஜாதாவை வைத்தியர் வந்து பார்த்தாரு. ஐயா வீரையா, நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு கோவம்தான் வரும். ஆனா இதுதான் உண்மை. என்ன மருந்து கொடுத்தாலும் சுஜாதா அம்மாக்கு சரியாகாது. அம்மா மனசு போராடிக்கிட்டு இருக்கு தான் குழந்தை வேணும்னு. அது மட்டும் நடக்காது. அவ நோய்வாய்ப்பட்டு இருந்தா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன், வாரிசை பெத்தெடுப்பேன். ஐயா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு நாள் வீரையா மாட்டு வண்டியில பொண்ணு பார்க்க போயிட்டு இருந்தான். கல்லு பட்டு மாட்டு வண்டி கீழே விழுந்தது. வீரையா எகிரி வண்டியை விட்டு வந்து கீழே விழுந்தான். அப்போ மண்டையில பலத்த காயம் பட்டுது. சுஜாதா பக்கத்திலேயே எழுந்துக்க கூட முடியாம படுக்க வேண்டிய நிலைமை வந்தது வீரையனுக்கு. வைத்தியரும் வந்து வைத்தியம் பார்த்தாரு. வீரையன் படுத்த படுக்கை ஆயிட்டதால ஊர்ல பணம் கொடுக்க வேண்டியவங்க யாரும் கொடுக்கவே இல்லை. விவசாயம் பார்த்து வந்த பணத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நாட்கள் நகர நகர காவ்யா பெருசா வளர்ந்தா. சந்திரையாக்கும் சுமித்ராக்கும் அதிர்ஷ்டம் கூடி வந்தது. குடிசை போய் மண் வீடு கட்டினாங்க. வீரையன் தம்பதிக்கு இனிமே சேவை செய்யணும்னா பணம் நிறைய வேணும்னு ரங்கையன் சொன்னான். மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தக்கப்புறமா அவங்கள ஆத்துக்கிட்ட அம்போன்னு விட்டுட்டான் அந்த ரங்கையன். சரியா அப்பதான் அந்த அதிர்ஷ்ட தேவதை மறுபடியும் தோன்றினாங்க. வீரையா, எல்லாம் இருக்குன்னு சொன்னல, இப்போ உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எங்க போச்சு? எங்களோட அதிர்ஷ்டம் எங்களோட பொம்பளை குழந்தையோடய போயிடுச்சுமா. நீங்க பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் தேவைதான், நல்லா அனுபவிங்க. இப்படி சொல்லி அதிர்ஷ்ட தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. வீரையா சுஜாதா ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தத்தோட ஏழையா வாழ்ந்து வந்தாங்க. இதுதான் இவங்க கதை. இன்னொரு கதையோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. பூர்வம் அக்ரஹாரம்னு ஒரு கிராமம் இருந்தது.
அந்த கிராமத்துல வெங்கடபதின்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவரோட கைக்கு அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தன்னோட நிலத்திலையும் வீட்லயும் நல்லா வேலை பார்த்து தனக்கு அடிமையா இருக்கணும்னு அவரு நினைச்சாரு. ஒரு நாள் பட்டணத்திலிருந்து கிரிதரன்னு ஒரு வாத்தியாரு வந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும்னு, அதே மாதிரி ஒருத்தரை நம்பி ஒருத்தர் வாழறதால அவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு சொல்லி தரணும்னு அந்த அக்ரஹாரத்துக்கே வந்தாரு கிரிதரன். கிரிதரன் அந்த ஊர்ல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் போய் படிப்போட மகிமையை எடுத்து சொல்லி அவங்க குழந்தைங்களை தாங்கிட்ட படிக்க அனுப்ப சொல்லி வீடு வீடா போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாரு. அப்ப ஒரு வீதியில ஒரு சின்ன பையன் மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அத பார்த்து அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட போய், நீங்க உங்க பசங்களை என்கிட்ட அனுப்பி வைங்க, நான் அவங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து பெரிய ஆளா ஆக்குறேன். இது என் சத்தியம். இனிமேலும் நீங்க ஒருத்தரை நம்பி ஒருத்தர் பொழைக்க கூடாது. உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடியது படிப்பு தான். இப்படி அவங்களுக்கு எடுத்து சொன்னாரு கிரிதரன். கிரிதரன் சொன்ன மொத்தத்தையும் கேட்ட அந்த பையனோட அப்பா, ஐயா, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க வாழ்க்கைய மாத்துறேன்னு சொல்றீங்க. படிப்பு தான் எங்க வாழ்க்கைய மாத்தோம்னா அந்த படிப்பை நீங்க என் பையனுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. இப்படி வாக்கு கொடுத்தாரு அந்த பையனோட அப்பா. மறுநாள் காலையில சோமையா தன் மனைவி சேஷம்மாவோட ஜமீன்தாரோட நிலத்துல வேலை பார்க்க போனாங்க. சோமையா பையன் ராஜு வேலைக்கு வராதத பார்த்து அந்த ஜமீன்தார் வெங்கடபதி, என்னடா சோமையா, இன்னைக்கு உன் மகன் வேலைக்கு வரலையா என்ன? இப்படி கேட்டாரு வெங்கடபதி. அதுக்கு சோமையா பயந்துகிட்டே செருப்ப ஓரமா கழட்டி வச்சுட்டு பயந்துகிட்டே ஜமீன்தார் கிட்ட போய் முட்டி போட்டு உட்கார்ந்து தலைய கீழே குனிஞ்சுக்கிட்டு, ஐயா மன்னிச்சிடுங்க, இன்னிலேந்து என் மகன் வேலைக்கு வரமாட்டான். எதுக்குடா, என்ன நடந்தது? அதுங்களா ஐயா, நேத்து சாயந்தரம் பட்டணத்திலேருந்து ஒரு வாத்தியார் வந்தாரு. அவரு என் மகனுக்கு படிப்பு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னாரு சோமையா. சோமையா பையன் ராஜு படிக்க போறான்ற விஷயத்தை கேள்விப்பட்ட ஜமீன்தார் கோவமும் பயமும் கலந்த பார்வையால சோமையாவை பார்த்தாரு. வெங்கடபதிக்கு வேத்து விறுவிறுத்துச்சு. சோமையா, உன் மகன் படிச்சு என்ன பண்ண போறான் சொல்லு. இப்ப பாரு, இன்னைக்கான கூலி போச்சா? இதே அவன் வந்திருந்தான்னா இன்னைக்கு அவனுக்கும் காசு கிடைச்சிருக்கும். இப்படி வெங்கடபதி சோமையா பையன் ராஜுவ படிக்க வேணான்னு சொன்னாரு. அப்ப சோமையா, ஐயா, எங்க குடும்பத்துல என் அப்பா, தாத்தா, முப்பாட்டன் எல்லாரும் இந்த கூலி வேலை தான் செஞ்சுட்டு வரோம். என் மகனாவது படிக்கட்டுங்க ஐயா, இந்த வேலைக்கு வர வேண்டாம். இப்படி சொன்னாரு சோமையா. நல்ல முடிவு தான் எடுத்திருக்க சோமையா. எத்தனை நாள் தான் இது நடக்குது நானும் பார்க்கறேன். இப்படி சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமா வெங்கடபதி வீட்டுக்கு போய் உட்கார்ந்தாரு. அத பார்த்து தான்கிட்ட வேலை பார்த்த குமாஸ்தா, ஐயா, எதுக்கு நீங்க கோபமாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இப்படி கேட்டான். அதுக்கு வெங்கடபதி, முதல் முறையா இந்த ஊர்ல ஒருத்தன் தான் மகனை படிக்க வைக்கிறான். பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அறிவோட யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இவங்கெல்லாம் படிக்காத வரைக்கும் தான் நம்ம காலு கீழே இருப்பாங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை தான். இத்தனை நாள் நம்ம சொன்னதை கேட்டுட்டு இருந்த இவங்க நாளைக்கு நம்மளையே எதிர்த்து கேள்வி கேட்பானுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பையனோட படிப்பு என்ன மாதிரி ஜமீன்தாருக்கு பெரிய பிரச்சனை. எப்படியாவது அந்த வாத்தியாரை கண்டுபிடிச்சு இன்னொரு முறை இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லணும். இப்படி சொன்னாரு. அதுக்கு குமாஸ்தா, என்னங்க நீங்க, ஒரு பையன் படிச்சா உங்க வாழ்க்கைக்கே பிரச்சனையா? ஒரு சின்ன மெழுகுவத்தி ஒரு அறைக்கே வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி இந்த ஒரு பையன் படிச்சா எல்லாருக்கும் விடிவு காலம் பிறந்துடும். இப்படி சொன்ன உடனே குமாஸ்தா நேரா அந்த கிரிதரன் கிட்ட போய், ஐயா, நான் வெங்கடபதி ஜமீன்தார் கிட்ட வேலை பார்த்துட்டு வரேன். அவரு உங்ககிட்ட இந்த நகையை கொடுக்க சொன்னாரு. இப்படி சொல்லி கொஞ்சம் நகைகளை அந்த கிரிதரன் கிட்ட கொடுத்தாரு குமாஸ்தா. அத பார்த்த கிரிதரன், உங்க ஜமீன்தாரு எனக்கு நகை கொடுக்க சொன்னாரா? நான் கேட்கலையே, எதுக்கு இந்த நகையை கொடுக்கறாரு? இப்படி கிரிதரன் கேட்டதும் அந்த குமாஸ்தா சொன்னாரு,
ஐயா, அது நீங்க எங்க ஊருக்கு வந்து ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அந்த பையனுக்கு இனிமே நீங்க பாடம் சொல்லி தரக்கூடாது. அதுக்கு தான் இந்த நகையை கொடுத்தாரு. அதுக்கு கிரிதரன் சிரிச்சுக்கிட்டே, ஒரு பையன் படிச்சதுக்கே உங்க ஜமீன்தார் இப்படி ஆடி போயிட்டா நாளைக்கு எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாரு? அவரோட வேலை ஒன்றும் நடக்காது. நம்ம வாழற வாழ்க்கை இன்னொருத்தருக்கு அடிமையா இருந்து வாழணும்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும்னா ஒருத்தருக்கும் படிப்பு முக்கியம். அப்படி ஒரு படிப்பை நான் இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த நகையும் வாங்க மாட்டேன். அப்போ சொல்லி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வாங்குவேனா என்ன? உங்க ஜமீன்தார் கிட்ட போய் சொல்லு, அவருடைய வேலைலாம் இனிமே நடக்காதுன்னு. இன்னொரு முறை இந்த மாதிரி நீ என்கிட்ட வந்தினா நல்லா இருக்காது. இப்படி சொல்லி குமாஸ்தாவை அனுப்பி வச்சாரு கிரிதரன். சோமையா பையன் ராஜுவுக்கு கிரிதரன் தினமும் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. இத பாத்துக்கிட்டே இருந்த ஜமீன்தாரால எதுவுமே பண்ண முடியல. ஐயா, நீங்க எதுக்கு அந்த பையனையும் அவனையும் ஒண்ணுமே செய்யல? இப்படி குமாஸ்தா கேட்டதும் அதுக்கு அந்த ஜமீன்தார், அடே, இத்தனை நாளா இந்த கூலிக்காரங்க பார்வைக்கு நான் ஒரு நல்ல மனுஷன். இப்ப நான் அந்த பையனை ஏதாவது பண்ணா அந்த வாத்தியார் இதையே பயன்படுத்திக்கிட்டு என் மேல கெட்ட பழிகளை சுமத்திடுவான். நம்ம அந்த வாத்தியாரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு படிச்சவன். இந்த விஷயத்தை எப்படி கையாள்றது? இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அன்னிலிருந்து வேணும்னே தான் கிட்ட வேலை பார்க்க வந்தவங்க கிட்ட எல்லாம், இத கேட்டிங்களா? நம்ம சோமையன் பையன் படிக்கிறானாமே. நம்ம ஊர்ல என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கா? இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஊர்ல விட்டு வச்சோம்னா நமக்கு நல்லதில்ல. இப்படி சோமையா மேலையும் அவனோட பையன் மேலையும் குறை சொல்ல ஆரம்பிச்சாரு ஜமீன்தார். இவர் சொன்னதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சோமையாவை வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்காம சோமையா மட்டும் தான் பையனை படிக்க வச்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் ஜமீன்தார் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. சோமையாக்கும் பணம் கொடுத்தாரு. சோமையா அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தன் பையன் ராஜு கிட்ட கொடுத்தாரு. இவ்வளவு நாளா ஜமீன்தார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரும் கணக்கே பார்க்கல. ஏன்னா யாருமே படிச்சவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது ராஜு பணத்தை எண்ணி பார்க்கும்போது ஜமீன்தாருக்கு வேர்த்துருச்சு. மொத்தத்தையும் கணக்கு பார்த்து, ஐயா, இதுல 100 ரூபாய் குறையுதுங்க இப்படி சொன்னான். அதுக்கு குமாஸ்தா, என்னடா கம்மியா இருக்கா? எங்க ஒரு தடவை கணக்கு சொல்லு. இப்படி அந்த குமாஸ்தா கேட்டான். அதுக்கு ராஜு சோமையா எவ்வளவு நாள் வேலை பார்த்தாரு, அதோட கூலி கணக்கு மொத்தத்தையும் எடுத்து சொன்னான். அப்ப அந்த குமாஸ்தா பயத்தோட, ஆமா ராஜு, நீ சொன்னது சரிதான். நான் தான் கணக்கு தப்பா போட்டுட்டேன் இப்படி சொல்லி மீதி 100 ரூபாய ராஜு கிட்ட கொடுத்தான். மத்த ஊர் மக்களும் ராஜு கிட்ட போய் எங்களோட கணக்கையும் கொஞ்சம் பாருன்னு சொல்லி அவங்களோட கணக்கு எல்லாத்தையும் பார்க்க வச்சாங்க. ஐயா, நீங்க சொன்னது சரிதான். இந்த ஊர் மக்கள் வாழ்க்கையில அவன் விளக்கு ஏத்திருக்கான். அந்த விளக்கோட வெளிச்சத்துல நம்ம அட்டூழியங்கள் எல்லாம் வெளிப்படுது. இத எப்படியாவது தடுக்கணும். இப்படி சொன்னான் குமாஸ்தா. வெங்கடபதி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு.